லபிராந்த் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு விளையாட்டு. ஒரு தோட்டத்தில் பூக்கண்டால சுத்தி பாதைகளை அமைச்சு வச்சிருப்பினம். ஒரு பாதைக்குள்ளால போய் வழி கண்டுபிடிச்சு இன்னொரு பாதைக்குள்ளால வெளியில வரணும். இதுல ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், பல வழிகள் முடக்கப்பட்டிருக்கும். வழி இருக்குன்னு போய் பார்த்தால் அங்க வழி இருக்காது, ஒரு இடத்தோட மூடப்பட்டிடும். அப்ப அந்த இடத்தை வடிவா தேடித்தான் சரியான வழியை கண்டுபிடிச்சு வெளியில தப்பி வர்ற மாதிரி ஒரு விளையாட்டு. முன்னம் இது ஒரு அரச விளையாட்டா இருந்திருக்கலாம். இப்ப அதிகமான பூந்தோட்டங்கள்ல இப்படியான விளையாட்டுகளை வச்சிருக்கணும். நாங்களும் ஹொலண்ட் நாட்டுக்கு போயிருந்த இடத்துல அந்த கெகன்காஃப் என்ற அந்த பூந்தோட்டத்துக்குள்ள நானும் என்னுடைய தோழியும் சேர்ந்து விளையாட போனோம். முதல்ல இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் பிறகு அந்த வழியை கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டமாக இருந்தது. களைப்பு வேறு எங்களுக்கு. என்ன செய்தோம்? 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல சரியா விளையாடி கொண்டு போன சின்ன பிள்ளைகளுக்கு பின்னுக்கு தொடர்ந்து நாங்களும் போய் அவர்கள் கண்டுபிடிச்சு கொண்டு போற வழியால நாங்களும் அவர்களுக்கு பின்னுக்கு போய் வெளியேறினோம். இது ஒரு கள்ள விளையாட்டு தான் நாங்கள் செய்தது. இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான விளையாட்டு தான். குழந்தைகளோட சேர்ந்து நாங்களும் குழந்தைகளா மாறி இருந்த தருணம், அந்த தருணம் மிக அழகான தருணம். இப்படியான குட்டி குட்டி தருணங்களை சேமிச்சு வைக்கிறதான் வாழ்க்கையில இன்பம் என்று நான் நினைக்கிறேன். பல பேர் நினைக்கணும், நிறைய காசு கொடுத்து நிறைய பணம் செலவழித்து ஆடம்பரமான இடங்களுக்கு போய் வாழ்ந்துட்டு வாரது அல்லது இடங்களை கண்டு கழிச்சிட்டு வாரது, அப்படியான விடயங்கள் தான் வாழ்க்கைக்கு இன்பம் உண்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி சந்தோஷங்கள், குட்டி குட்டி இன்பங்கள், அதில் தான் வாழ்க்கை இனிமையாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?